முத்து, முக்கியமான வேலை இருந்தா வேலை கிளம்பி போங்கடா. எனக்காக வேலையை கெடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, செல்வம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ப்பா. நம்ம 4 பேர் இங்க ஜாலியா இருக்கிறோம். எங்க வேணுங்க? டேய் ரவி, மனோஜ் வெளில வாங்கடா. எதுக்கு கூப்பிடுறேன்? சொல்றா. டேய் ஒரு நேரம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், இப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாடா, எனக்கும் பசிக்குதுடா. அப்பா வர டைமுக்கு சாப்பிடணும்டா, அதனால நம்ம 3 பேர் சேர்ந்து சமைச்சிருவோம். நானும் சமைக்கிறேன்டா. அப்பா நீ எதுக்குப்பா சமைக்கிறேங்கிற? எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன். பா நம்ம எதுக்குப்பா சமைக்கணும்? அதான் ஒரு ஷெஃப் இருக்கானே, அவன் பார்த்துப்பா. அப்பா அப்புறம் எதுக்கு அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு? அப்பா உன்னையும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, ஒரு யூஸ் இல்லையே. அவன் மட்டும் தனியா சமைக்க வேணாம். ஏன் இப்ப அவன் சமைச்சா என்ன? டேய் அவன் ஹோட்டல்ல போய் தினமும் அந்த வேலையை தான்டா பார்த்துட்டு இருக்கிறான். வீட்லயும் அந்த வேலையை அவன் தனியா செய்யணுமா? ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும்டா. எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். ஆமாண்டா, நானும் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். நான் மிளகு ரசம் வைக்கிறேன். அப்பா உங்களுக்கு நிஜமாவே செய்ய தெரியுமா? டேய் அப்பா அதெல்லாம் சூப்பரா செய்வாங்க. நீ என்ன செய்ற அதை சொல்லு. நான் வேணா மோர் ரெடி பண்றேன். அப்படியே கொஞ்சம் சுடுதண்ணி வச்ச. ஏண்டா தயிரை கடைஞ்சா அதுவே கொஞ்ச நேரத்துல மோராக போகுது. இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிற. டேய் விடுறா, அவனுக்கு தெரிஞ்சதை அவன் வைக்கட்டும். சரிடா, அவன் நான் சாம்பார் வைக்கிறேன். மீனா சமைக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கா. அப்பனா நான் கூட்டு பொரியெல்லாம் வச்சிடறேன். இவ்வளவும் செய்யணுமாடா? என்னைக்கு அவனால தானப்பா சமைக்கிறோம். தெரிஞ்ச எல்லா வித்தையும் இறக்குவோம். பார்த்துக்கலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க செய்வோம்.